அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவெம்பாவையில் 14ஆம் நாள் 14வது பாட்டை பற்றி பார்ப்போம். காதார் குழையாட பைம்பூன்கலன் ஆட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதம் புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேதம் பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்குன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தன் பாதம் திறம் பாடி பாடிலோரெம்பாவார். இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். காதில் அணிந்துள்ள தோடுகள் ஆடவும் பசும் பொன்னாலாகிய மற்ற ஆபரணங்கள் ஆடவும் பூமாலை பூண்டுள்ள கூந்தல் ஆடவும் அதை நாடி வந்துள்ள வண்டின் கூட்டம் ஆடவும் நாம் குளிர்ந்த நீரில் மூழ்கி நீராடுவோம். பின்பு சிற்றம்பலத்தானை போற்றுவோம். வேதம் அவனை விளக்குகிறது. நாம் அவனை அடைய வேண்டும். அவன் ஜோதிமயமானவன். ஜடாபாரத்தில் கொன்றை மாலை அணிந்தவன். பிரபஞ்சத்திற்கு முன்பு இருந்தவனும் பின்பு இருப்பவனும் அவனே. நம்மை பிரபஞ்சத்திலிருந்து வேறுபடுத்தி காப்பாற்றியருள்கின்ற அன்னை பராசக்தியின் மகிமையை பாடவும் ஆடவும் செய்வோமாக. நாம் சிவத்தோடு சேர்தலை துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் ஆகிய 3 முறைகளில் விளக்குகின்றன. ஜீவாத்மாவை பிரகிருதியிலிருந்து பிரித்தெடுத்து பரம்பொருளோடு சேர்ப்பது பராசக்தியின் சீரிய செயலாம் என்று விளக்கி அந்த நிலைக்கு செல்ல எழுப்புகிறார் மாணிக்கவாசகர். நாமும் அவனை அடைய நீராடி பக்தியுடன் வணங்கி சரணாகதி செய்து போற்றி புகழ்ந்து முக்தி அடைய ஜோதிஸ்வரூபமான சிவசக்தியை வணங்குவோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.